பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்மளுடைய டெய்லி கிரீட வசனம் ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் யாக்கோபு தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய தகப்பனின் தாயையும் விட்டு ரொம்ப தூரம் வந்து ராகேலையும் லேயாளையும் திருமணம் செய்தார். அவருக்கு இங்கு ஆசீர்வாதங்கள் நிறைய இருந்தாலுமே தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு பிரிந்து தன்னுடைய சகோதரனை காண முடியாமல் நிறைய பிரச்சனைகளை என்ன பண்ணார், அனுபவித்தார். 7 வருஷம் ஒரு மனைவிக்காக, ஆசைப்பட்ட பொண்ணுக்காக, ரெண்டாவது அவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியலன்னு மறுபடியும் அவங்களுக்காக 7 வருஷம் அங்கே இருந்து தன்னுடைய வாழ்நாளை முழுவதையும் அந்த ஒரு தவறு செய்து திரும்ப வந்ததுனால கழிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஆனாலும் இப்போ கர்த்தர் யாக்கோபை நோக்கி சொல்றாரு, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிருந்தாலும், இல்லைன்னா நம்ம ஆண்டவரை விட்டு கொடுத்திருந்தாலும், இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பின்னோக்கமா இருந்தாலும், இந்த நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, திரும்பி போ. நம்முடைய கர்த்தர் நமக்காக தந்த தேசம் அதற்குள்ளாக திரும்பி போ. இல்லைன்னா கர்த்தர் நமக்காக தந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள திரும்பி வருவதற்காக கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடே கூட இருப்பேன். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியாத சூழ்நிலைகள்லையும் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா எழும்புறதற்காக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அதுதான் இங்க சொல்றாரு, திரும்பி போ, அல்ல திரும்பி ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள போ, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள போகும்போது, இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வளரும்போது கண்டிப்பா பிரச்சனைகள் உண்டாகும். இல்லைன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க இழந்த போது திரும்பவும் அதை மீட்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்தாலும், அதற்குள்ள திரும்பவா வருவதற்காக கர்த்தர் என்ன பண்றாரு, நீ பாடுகளை அனுபவிப்ப அப்படின்னு மறைமுகமா சொல்லி, நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்றாரு. பாருங்க, அவர் நம்மளோடு கூட இருந்தா எந்த பிரச்சனைகளும் எந்த சூழ்நிலைகளும் நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம திரும்பவுமா பழைய ஆதியிலே கொண்ட அன்பை விட்டோம் அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது, நீ திரும்பி வா அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இதோ என்னுடைய இதயத்தையெல்லாம் திருப்பி கர்த்தரிடத்துல போகுமா, அன்பான ஆண்டவரே, ஒரு விஷயங்களை மன்னிங்க, நாங்கள் குற்றம் உள்ளவர்கள், குறைவுள்ளவர்கள், அநேக பாவங்களை செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தாவே உங்களுடைய இரத்தத்தினால கழுவுங்க ராஜா. அப்பா, என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுகி எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றுங்க ராஜா. இதோ நாங்கள் திரும்பவும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள அந்த ஆதியிலே உண்மையில் கொண்டிருந்த அன்பிற்குள்ளாக போகிறோம் ராஜா. எங்களுக்கு சோதனைகளோ பலவீனங்களோ இந்த நேரத்தில் வந்தால் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. முழுமையாக எங்களை சமர்ப்பிக்கிறோம், உடைய இருதயத்தை சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரப்போகிற அந்த வளர்ச்சியை சமர்ப்பிக்கிறோம், அந்த நேரத்தை சமர்ப்பிக்கிறோம். முழுமையாக நீர் எங்களை வெள்ளப்படுத்துங்க. எல்லாரோட பாதப்பள்ளி சமர்ப்பிக்கிறோம். நீரை பொருட்படுத்துங்க, வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.